Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு டெக்ஸ்ட் மாஸ்கிங் எஃபெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ T for type tool. ஆக்சுவலாக நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா vertical type tool தான். ஸோ vertical type tool எடுத்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவை டார்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் தேவை. ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே கூட உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டோட சைஸை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணும்போது லெட்டருக்கு நடுவில் அதிகமான ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், நீங்கள் கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கேரக்டரோட பேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ட்ராக்கிங் உண்டு. ஓகே, ஸோ அதை நெகட்டிவில் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் -100 ஆர் -200 அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது எழுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ Ctrl+T கொடுத்து டெக்ஸ்ட்டை உங்களுக்கு தேவையான சைஸில் கரெக்டான பொசிஷனில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போது டெக்ஸ்ட் லேயரோட விசிபிலிட்டியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் லேயரை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். பிகாஸ் நமக்கு இந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. W for குவிக் செலெக்ஷன் டூல், இல்லை P for பென் டூல், ஆர் ஈவன் லேசர் டூல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாம் இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, செலக்ட் மெனியூவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப்பே இந்த இமேஜை அனலைஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிடும். இல்லை ப்ரோ, எனக்கு தேவையான சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷனுக்குள்ளே வரல, இல்லை எனக்கு தேவைப்படாத ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், W ப்ரெஸ் பண்ணி குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம். ஸோ Ctrl+ கொடுத்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா சில ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லாத ஏரியாலாம் செலெக்ஷனில் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் Alt கீ ஹோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணலாம். பட் நமக்கு இந்த செலெக்ஷன் ஓகே தான். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செலெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும் போதே லேயர் மாஸ்க்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த லேயர் மாஸ்க்கை ஆட் பண்ண கையோட டெக்ஸ்ட் லேயரோட விசிபிலிட்டியை நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த சப்ஜெக்டையும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டு லேயரை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். ஸோ மூவ் பண்ணாததுக்கான ரீசன் நாம் இன்னும் நம்ம குயிக் செலெக்ஷன் டூலில் தான் இருக்கிறோம். ஸோ மூவ் டூல் எடுத்துக்கலாம். ஓகே, டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நமக்கு தேவையான ஏரியாவை நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளேயும் சப்ஜெக்டோட ஒரு சில ஏரியாலாம் வருது. கவனித்து பார்த்தீங்களா, எல்லா டெக்ஸ்ட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட ஒரு சில ஏரியாலாம் வருது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ சப்ஜெக்ட் லேயரோட லேயர் மாஸ்க்கை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண கையோட B for ப்ரஷ் டூல். ஓகே, ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏரியாஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு டெக்ஸ்ட்டோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், டெக்ஸ்ட் லேயரோட தம்ப்நெயில Ctrl கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ நமக்கு இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்கின் டைட்டாக இருக்குது. அதனால் இந்த செலெக்ஷனை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். செலெக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். செலக்ட் மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு மாடிஃபை உண்டு, அதில் நம்ம எக்ஸ்பேண்ட். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4K குவாலிட்டியில் நீங்கள் ஒரு பிக்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் இமேஜ் வந்து 4K குவாலிட்டியில் இருக்குது, நல்ல ரெசல்யூஷனில் இருக்குன்ற பட்சத்தில் எக்ஸ்பேண்டோட பிக்சல் வந்து நீங்கள் 20 to 25 பிக்சல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை நார்மல் குவாலிட்டி தான், HD தான் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், 10 to 15 யூஸ் பண்ணலாம். ரொம்ப லோவாக இருக்குன்ற பட்சத்தில் 5 to 10 இல்லை 5, 8, 10 அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பிக்சல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா 4K. ஸோ அதனால் நம்ம 25 பிக்சல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த செலெக்ஷன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆன ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டோட ஏரியா வருது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பேன்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டோட ஏரியா வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரிமூவ் பண்ணி ஆகணும். நல்லா கவனிங்க, இந்த செலெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும் போதே டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஜெக்டோட லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே,
கரெக்டாக ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளே அந்த செலெக்ஷனுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்டோட செலெக்ஷன்லாம் தேவையில்லை. ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலாக இந்த சப்ஜெக்ட் லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரை டாப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க்லாம் தேவையில்லை. ஸோ லேயர் மாஸ்க்கை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ண கையோட இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மாஸ்கிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பேக்ரவுண்ட் தான் தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், ஒரு புது லேயரை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த லேயரை கீழே வச்சுக்கலாம், பிகாஸ் பேக்ரவுண்ட் தான் நமக்கு தேவை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு இங்கே பேக்ரவுண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது. ஸோ ஒயிட் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நமக்கு தேவையான பேக்ரவுண்டை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேறு பேக்ரவுண்ட் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணலாம்னா லேயரை அந்த பேக்ரவுண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைலுக்குள்ளே போனோம்னா இங்கே நமக்கு கலர் ஓவர்லாம் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் நீங்கள் ஆட் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கிரேடியன்ட் கலர் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கிரேடியன்ட் கலர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் ப்ரீசெட் கிரேடியன்ட்ஸ் உண்டு. ஓகே, ஸோ சப்ஜெக்டோட காம்பினேஷன்லேயே பார்த்தோம்னா கிரே மாதிரி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் உண்டு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எந்த ஸ்கேலில் வேணும், எந்த ஸ்டைலில் வேணும், ஸோ உங்களுக்கு எப்படிலாம் பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த கேன்வஸோட சைஸே வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும், பிகாஸ் நான் டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து டைப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜில் கேன்வஸ் சைஸ்க்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு விட்த் அண்ட் ஹைட் உண்டு. ஸோ இப்போ எனக்கு ஒரு 7000 by 7000 தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேன்வஸோட சைஸை நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டு கேன்வஸோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், மறுபடியும் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் சேம் பேக்ரவுண்டை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஜெக்டையும் நீங்கள் டெக்ஸ்டையும் பொசிஷன் பண்ணணும், ரீபொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 லேயரை கூட நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எல்லாமே நம்மளுடைய இஷ்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டெக்ஸ்ட் எதாவது வேணால் நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சப்ஜெக்டோட ஏரியாலாம் வந்து எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும், மற்றபடி டெக்ஸ்ட்டை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்டோட ஏரியாலாம் வந்து எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஜெக்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஜெக்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம், வைப்ரன்ஸ். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சப்ஜெக்ட் வந்து நமக்கு என்ன ஆயிரும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆயிரும். இல்லை நான் இப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மற்ற தேவையில்லாத ஏரியாஸ்லாம் எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான காரணம் என்னென்னா வந்து சப்ஜெக்ட் லேயருக்கு கீழே வேறு ஏதாவது இருக்கும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் லேயருக்கு மட்டும்தான் இந்த வைப்ரன்ஸ் அப்ளை ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வைப்ரன்ஸ் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. ஸோ அப்போ அந்த சப்ஜெக்ட் லேயரை மட்டும்தான் எஃபெக்ட் பண்ணும், மீதி இருக்கக்கூடிய ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்ன ஆகாது, எஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண ஃபாண்ட், இமேஜஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.